திருக்குறள் கதைகள். கதையின் 112. கதையின் தலைப்பு சுந்தரலிங்கத்தின் சொத்து. ஊருக்கெல்லாம் குறி சொல்லுமா பள்ளி, தான் போய் விழுமா கழனிப்பானையில் துள்ளி என்றாள் தனபாக்கியம். தன் அம்மா ஆதங்கத்துடன் இப்படி பேசுவதை முருகையன் பலமுறை கேட்டிருக்கிறான். அவன் அப்பா சுந்தரலிங்கம் ஊரில் பொருளாதார நிலையில் மிகச் சாதாரணமான மனிதர். சிறிதளவு நிலத்தை வைத்துக்கொண்டு அதில் வரும் குறைந்த வருவாயில் எப்படியோ குடும்பத்தை நடத்தி வந்தவர். ஆனால் ஊரார் அவரை ஒரு நீதிமான் என்று மதித்தார்கள். அவருடைய ஊர் மக்கள் மட்டுமின்றி சுற்றுவட்டத்திலிருந்த பல ஊர்களிலிருந்தும் பலர் தங்கள் வழக்குகளை அவரிடம் கொண்டு வருவார்கள். குடும்ப பிரச்சினை, சொத்து தகராறு, கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள், கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற தவறியது, வரப்பு தகராறு, தண்ணீர் பங்கீடு என்று பலவிதமான வழக்குகளுக்கும் அவரிடம் நீதி கேட்டு வருவார்கள். இருதரப்பினர் கூறுவதையும் பொறுமையாக கேட்டு அவரிடம் கேள்விகள் கேட்டு விளக்கங்கள் பெற்று நியாயங்களை எடுத்துச் சொல்லி அவர் கொடுக்கும் தீர்ப்பை அநேகமாக எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள். அவருடைய நியாயமான அணுகுமுறையில் அவர்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை. அவர் தீர்ப்பை ஏற்காமல் நீதிமன்றங்களை நாடியவர்கள் மிகச் சிலரே. இப்படி ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்பவர் தன் அண்ணன் தன்னை ஏமாற்றி சொத்தை பிடுங்க அனுமதித்து விட்டார் என்பதுதான் தனபாக்கியத்தின் ஆதங்கம். சுந்தரலிங்கம் அவர் பெற்றோருக்கு இரண்டாவது மகன். அவருக்கு 10 வயது இருக்கும்போது ஊரில் அவர்களுடைய தூரத்து சொந்தக்காரர் ஒருவருக்கு கொல்லி போட பிள்ளை இல்லை என்பதால் அவர் இறக்கும் தருவாயில் சுந்தரலிங்கத்தை அவருக்கு தந்து கொடுத்தார் சுந்தரலிங்கத்தின் அப்பா. இது பெயரளவுக்குத்தான் என்பது எல்லோருக்கும் தெரியும். தத்து கொடுத்த பிறகும் சுந்தரலிங்கம் தன் பெற்றோரிடம்தான் இருந்தார். அவருடைய ஸ்ரீகாரத்தந்தை இறந்ததும் அவருக்கு கொல்லி போட்டதுடன் அந்த பந்தம் முடிந்துவிட்டது. அவருடைய ஸ்ரீகாரத்தந்தைக்கு இருந்த சிறிதளவு நிலமும் ஒரு சிறிய வீடும் அவரது மரணத்துக்கு பின் சுந்தரலிங்கத்துக்கு சொந்தம் என்று ஆனது மட்டும்தான் அவருக்கு கிடைத்த சிறிய நன்மை. சுந்தரலிங்கத்தின் அண்ணன் குணசேகரன் SSLC முடித்த 2 வருடங்களில் அரசாங்க வேலை கிடைத்து தஞ்சாவூருக்கு போய்விட்டார். சுந்தரலிங்கம் கிராமத்திலே இருந்து தன் தந்தையுடன் விவசாயத்தை பார்த்து கொண்டார். இருவருக்கும் திருமணமான சில வருடங்களில் அவருடைய பெற்றோர் இருவரும் ஒருவர் பின் ஒருவராக மறைந்துவிட்டனர். ஊரில் ஒரு சில பிரச்சனைகளை சுந்தரலிங்கம் சுமூகமாக தீர்த்து வைத்ததால் பலரும் தங்கள் வழக்குகளை அவரிடம் கொண்டு வர, வழக்குகளை நியாயமாகவும் சுமூகமாகவும் தீர்த்து வைக்கக்கூடியவர் என்ற பெயர் அவருக்கு கிடைத்தது. அவரது புகழ் சுற்று வட்டாரங்களிலும் பரவியது. இதற்காக அவர் பணம் எதுவும் வாங்குவதில்லை. இரு தரப்பினரும் தாங்கள் விரும்பிய தொகையை ஊரில் இருக்கும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு நன்கொடையாக கொடுக்கலாம் என்று அவர் கூறியதை ஏற்றுக்கொண்டு கோயில்களுக்கு அவர்கள் கொடுத்த நன்கொடையால் ஊர்கோயில்கள் புதுப்பிக்கப்பட்டு பூஜைகள் திருவிழாக்கள் என்று சிறப்பாக இருந்தன. தஞ்சையிலேயே வாசம் என்று ஆகிவிட்ட குணசேகரனுக்கு யாரோ சொல்லிக் கொடுத்த யோசனையின் பேரில் அவர் தன் தம்பிக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினார். சுந்தரலிங்கம் ஸ்ரீகாரம் போய்விட்டதால் அவர்கள் தந்தையின் சொத்துக்களில் அவருக்கு உரிமை கிடையாது என்று அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருந்தது. சுந்தரலிங்கம் சிறிது கூட தயங்காமல் தன் தந்தையின் சொத்துக்களில் தனக்கு உரிமை இல்லை என்று எழுதி கொடுத்து விட்டார். ஊரில் இருந்த சில விஷயம் அறிந்தவர்கள், இதெல்லாம் சட்டப்படி செல்லாது, குணசேகரன் கோர்ட்டுக்கு போனாலும் வழக்கு முடிய பல வருடங்கள் ஆகும், உங்களுக்கு ஆதரவாகத்தான் தீர்ப்பு வரும், ஒருவேளை தீர்ப்பு உங்களுக்கு எதிராக அமைந்தால் அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று ஆலோசனை கூறினர். ஆனால் சுந்தரலிங்கம் கேட்கவில்லை. எப்போ என் அண்ணா அப்படி நினைக்கிறானோ அதுக்கப்புறம் எனக்கு இது சொத்து எதுக்கு என்று சொல்லிவிட்டார். சுந்தரலிங்கத்துக்கு அவருடைய ஸ்ரீகாரத்தந்தையின் வீடும் சிறிதளவு நிலமும் மட்டுமே சொந்தம் என்று ஆயிற்று. அதற்கு பிறகு ஊருக்கு வந்த குணசேகரன் சொத்துக்கள் அனைத்தையும் தன் பெயருக்கு மாற்றிக்கொண்ட பின் நிலங்களை இன்னொருவரிடம் குத்தகைக்கு விட்டுவிட்டார். சுந்தரலிங்கம்
தன் தந்தையின் பெரிய வீட்டை கால் செய்துவிட்டு தன் ஸ்வீகார தந்தையின் பழைய சிறிய உடைந்த வீட்டுக்கு குடிபெயர்ந்தார். பள்ளியில் படித்து கொண்டிருந்த அவரது மகன் முருகையனின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருந்தது. ஊர்ச்சாமிக்கெல்லாம் சம்பாதிச்சு கொடுப்பார் உங்கள் அப்பா, ஆனால் ஊர்ச்சாமிகள்லாம் உங்கள் அப்பாவை ஓட்டாண்டியாகத்தான் வச்சுருக்காங்க என்று முருகையனிடம் அங்கலாய்த்து கொள்வாள் தனபாகியம். அண்ணனுக்கு டிபி வந்து சிங்கிப்பட்டி டிபி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்களாம், போய் பார்க்கணும் என்றார் சுந்தரலிங்கம். கண்டிப்பாக போய் பார்க்கத்தான் வேணும், எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கார் உங்களுக்கு என்றாள் தனபாகியம் எகத்தாளமாக. அடுத்த சில நாட்களுக்கு வெளியூர்களிலிருந்து சிலர் அவரிடம் மத்தியஸ்தத்துக்கு வருவதாக முன்பே சுந்தரலிங்கத்துக்கு தகவல் தெரிவித்திருந்ததால் அவரால் உடனே தன் அண்ணனை போய் பார்க்க முடியவில்லை. 4 நாட்கள் கழித்து போகலாம் என்று அவர் திட்டமிட்டிருந்தார். ஆனால் அதற்குள் எதிர்பாராமல் அவர் அண்ணன் மகன் சண்முகம் அவரை தேடிக்கொண்டு ஊருக்கு வந்துவிட்டான். முதலில் தன் அண்ணனுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ என்று சுந்தரலிங்கம் பயந்தார். ஆனால் அவர் மருத்துவமனையில் சிகிச்சைதான் இருப்பதாக சண்முகம் சொன்னான். நான் வந்த விஷயம் வேற என்று தயங்கியபடி ஆரம்பித்தான் சண்முகம். அப்பா தான் நீங்கள் அனுப்பிச்சாரு, மரணப்படுக்கையில் கிடக்கிறப்ப தான் எங்கள் அப்பாவுக்கு தான் பண்ணின தப்பு புரிஞ்சிருக்கு. உங்களுக்கு பண்ணின துரோகத்தை நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்கார். உங்கள் சொத்தையெல்லாம் உங்கள் பேரில் மாற்றி எழுதி கொடுக்கறதுக்கு தான் பவர் ஆஃப் அட்டானி கொடுத்து என்னை அனுப்பியிருக்காரு. நான் பத்திரமெல்லாம் எழுதி கொண்டு வந்திருக்கேன். நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் பத்திரத்தை ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன். நீங்கள் அப்பா மன்னிச்சா தான் அவர் நிம்மதியாக சாவார் என்றான். என்னப்பா இப்படியெல்லாம் சொல்கிற? என் அண்ணனை நான் எப்போவுமே தப்பாக நினச்சதில்லை என்றார் சுந்தரலிங்கம். நல்ல வேளை நாங்களும் எங்கள் பிள்ளைங்களும் வறுமையில் விழாமல் கடவுள் காப்பாற்றிட்டார் என்று நினைத்து கொண்டாள் தனபாகியம். அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் 12 நடுவு நிலைமை குறள் 112. செப்பம் உடையவன் ஆக்கஞ்சிறைவின்றி எச்சத்திற்கே மாப்புடைத்து. பொருள்: நடுநிலைமையோடு நடந்து கொள்பவனின் செல்வம் அழியாமல் அவன் வாரிசுகளுக்கும் பயனளிக்கும். நன்றி.